ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப மெயினான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே தயவு செய்து நான் சொல்கிறத கேட்டு வாங்க. தயவு செய்து இல்லாட்டி வராதீங்க. ஏன் தெரியுமாங்க, உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலோ இல்லை சம்பளம் வந்து பிக்சடா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வாங்க. குறிப்பிட்டு வெளிநாடுன்னு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பளத்தில் போய் பார்க்குற மாதிரி பாருங்கள். ஏன் தெரியுமாங்க, நீங்கள் இங்கே உள்ள லோக்கலில் செலவு பண்ணுறது 10 ரூபா போனாலும் மீதி 30 ரூபா வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெளிநாடுகள்ன்ற வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் கம்மியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா அனுப்புகிறதே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் தெரிஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு வாங்க. அது போக வேலைகளும் வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கம்மியான சம்பளத்துக்கு அதிக வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளிநாடுகளில் வந்து இருக்குங்க. கேட்டால் கம்பெனி நீங்கள் வந்துட்டீங்க 2 வருஷம் தான் பார்த்துரு, கம்பெனியை பொறுத்தளவு என்ன மனநிலையில் இருப்பாங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் வந்து 2 வருஷம் தான் அவன் கஷ்டப்பட போகிறான், அவன் கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவான். அந்த தாங்க கம்பெனி மைண்டு தாட்டு. ஓகேங்க, முக்கால்வாசி கம்பெனிகள் அந்த மைண்ட் தாட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா 2 வருஷத்தில் அவன் போயிடுவான். அப்படின்னும் போது அவன் கம்மியாக சம்பளம் கொடுத்தாலும் அவனை கேட்க போகிறதில்ல, கூட சம்பளம் கொடுத்தாலும் அவனுக்கு கேட்க போகிறதில்ல. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே தான் கம்பெனிகள் வந்து சம்பளங்கள் தருதாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சம்பளத்தை வந்து நல்லா விசாரிச்சுட்டு 40 ரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கலாங்க. அதுக்கு கம்மியாக தயவு செய்து வராதீங்க. நான் உங்களுக்கு நல்லதான் சொல்கிறேன். குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் மெயினான விஷயங்கள் வந்து சேலரி, அது போக லாங்குவேஜ் ப்ராப்ளம் கூட சமாளித்து சரி பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக சம்பளத்தை பற்றி இந்த வீடியோவில் மறக்காமல் வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைங்க. கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேற்கொண்டு வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது மெயினான இன்ஃபர்மேஷனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, பாய்.